ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து மீஷோவிலேருந்து ஒரு க்ரோஷேட் ஹூக் நீடில் செட் வாங்கியிருந்தேன். என்னென்னு தெரியல, நடுவில் க்ரோஷேட் மேலே வர இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த க்ரோஷேட் செட் வாங்கி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் வாங்கினேன். நான் வந்து ஒரு 347 ஆஃபர்லாம் போட்டு ஒரு 347 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பேக்கிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டெலிவரியும் கரெக்ட் டைமில் வந்துச்சு. ஆனால் என்ன இதில் ஒன்றுனா, வாங்கின நீடல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த பேக்கேஜுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த பாக்ஸில் வந்து கொஞ்சமாக அந்த மூடும்ல க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது உடஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த கலர்ஸ் ஹூக்ஸு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்த பாக்ஸில் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த ப்ராடக்ட்லாம் வந்து ஆர்கனைஸாக இல்லை, ஒரு மாதிரி க்ளம்ஸியாக இருந்துச்சு. நானும் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸை திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த மூடி உடஞ்சிருந்துச்சி. ப்ளஸ் இங்கே கீழே இருக்க ரோஸில் வந்து நிறையா கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு டோட்டலாகவே. அதனால் எல்லா ப்ராடக்ட்டுமே க்ளம்ஸி ஆகிடுச்சு. பட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே மினி நீடில்ஸ், ஹூக் நீடில்ஸ். ஸோ இதில் வந்து மொத்த செட்டுமே வந்துடும். பின்ஸு, அந்த கவுண்ட் பண்ணுற மார்க்கர்ஸு, ரிங்கு எல்லாமே வந்துடுது. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லைட் டேமேஜ் ப்ராடக்டாக வந்ததுனால இதை ரிட்டன் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ரிட்டன் பண்ணாமல் மற்றபடி குவாலிட்டி வைஸ் எல்லாமே